வண்ணத்திரை நிகழ்ச்சியில் பிச்சைக்காரன் விஜய் ஆண்டனி, ஷட்னா டைடஸ், பகவதி பெருமாள், முத்துராமன், தீபா ராமானுஜம், மூர்த்தி மற்றும் சில மாற்றுத்திறனாளிகளும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பிரசன்னகுமார் ஒளிப்பதிவுல, சசியின் இயக்கத்துல இந்த படத்தை தயாரிச்சு இசையமைச்சிருக்காரு விஜய் ஆண்டனி. இந்த படத்துடைய கதை: விஜய் ஆண்டனி வெளிநாட்டில் படித்துவிட்டு கோயம்புத்தூருக்கு வரும் ஒரு கோடீஸ்வரர். அவருடைய அம்மாவுக்கு தலையில் அடிபட்டு கோமா நிலைக்கு போறாங்க. அலோபதி மருத்துவர்கள், கேரளா ஆயுர்வேத மருத்துவர்கள் எல்லாம் இனிமே காப்பாற்ற முடியாதுன்னு கையை விரித்த பிறகு விஜய் ஆண்டனிய ஒரு சாமியார் சந்திக்கிறாரு. விஜய் ஆண்டனி எந்த அடையாளமும் இல்லாமல் 48 நாட்கள் வெளியூருக்கு போய் பிச்சை எடுக்க வேண்டும். அப்படி பிச்சை எடுத்தால் அவருடைய நம்பிக்கை நிறைவேறும், அம்மா பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. சென்னைக்கு பிச்சை எடுக்க வர விஜய் ஆண்டனி மூர்த்தி என்கிற பிச்சைக்காரனோட நட்பு வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்க துவங்குறாரு. பிச்சை எடுக்கும் போது வர எதிரிகளை அடிக்கிறாரு. ஹீரோயின் ஷட்னா டைடஸை சந்திச்சு காதலிக்கவும் செய்யறாரு. 48வது நாள் தன்னோட பிரார்த்தனை முடியும் வேளையில தனக்கும் தன் காதலிக்கும் தன்னுடைய பெரியப்பா முத்துராமனால் பெரிய ஆபத்து நேரிடுது. இதை சமாளிச்சு விஜய் ஆண்டனி தன்னையும் தன் காதலியும் காப்பாத்துறாரா, கூடவே தன் அம்மாவுடைய உயிரையும் காப்பாத்துறாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மீதி கதையே. ஹீரோ விஜய் ஆண்டனி ஒவ்வொரு காட்சியும் இவரை மையப்படுத்தியே நகர்வதனால அந்த காட்சிக்கு தன்னுடைய சரியான நடிப்பால் உயிரூட்டியிருக்காரு. சென்னையில் டைரக்டர் மூர்த்தியோட சேர்ந்து இவர் பிச்சை எடுக்கும் காட்சிகளில் மூர்த்தியோட வசனங்கள் நடைமுறை சித்தாந்தங்கள். உதாரணத்திற்கு, மூர்த்தி சினிமா ஹீரோக்களின் அழகை பற்றி பேசுவது முத்திரை. ஹீரோயின் ஷட்னா டைடஸ் விஜய் ஆண்டனி பிச்சைக்காரன் என்று தெரிந்தும் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் தன்னுடைய கோபத்தையும் வேதனையும் பிறகு காதலையும் வெளிப்படுத்துவது அருமை. பிரசன்னகுமாரின் ஒளிப்பதிவு ஒவ்வொரு காட்சியையும் அர்த்தமுள்ளதாக்கியிருக்கு. விஜய் ஆண்டனி 100 சாமிகள் இருந்தும் என்ற பாடல் தாய்க்கு கொடுக்கும் மரியாதை. இயக்குனர் சசி படத்துடைய தலைப்பிலிருந்து படத்தின் பல காட்சிகள் வரை தமிழ் சினிமாவின் வழக்கங்களை உடைத்தெறிந்து புதிய அடி எடுத்து வச்சிருக்காரு. நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தார் எல்லாவற்றையும் ஏன் யமனை கூட வெல்ல முடியும் என்ற நம்பிக்கை கொடுத்திருக்காரு. படம் பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் உடனே தன் தாயை பார்க்க வேண்டும் என்றும், படம் பார்க்கும் ஒவ்வொரு தாய்க்கும் உடனே தன் மகனின் நெற்றியில் முத்தமிட வேண்டும் என்ற உணர்வை தரும் பிச்சைக்காரன் ரசனையானவன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.